சண்முகம் போட்ட மாஸ்டர் பிளான்னால இப்போ ரம்யாவை போலீஸ் வந்து கைது செய்துட்டு போறாங்க. அப்படி சண்முகம் என்னதான் மாஸ்டர் பிளான் போட்டாரு, ஃபர்ஸ்ட் எப்படி அவர் வந்து வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வந்து முகூர்த்த நேரமும் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு. ரம்யா ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்கா. ஏன்னா மொத்த பழியையும் தூக்கி அண்ணன் மேல போட்டதுனால அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம இருக்கு. அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்துல இந்த குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு அந்த ஃபோட்டோவை வச்சு அந்த தாத்தா அங்கே வேலை ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து வேகமாக போய் கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. போனதுமே வந்துட்டு பிள்ளைங்களோட சத்தத்தை கேட்டு அவர் வந்து நினைவு திரும்புது. முழிச்சதுமே வந்துட்டு கொஞ்சம் இதை அவுத்து விடுங்களேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே வந்து அவுத்தும் விடுறாங்க. அவுத்து விட்டதுமே இது எல்லாத்தையும் பண்ணது அந்த ரம்யா தானே, அவளுக்கு ஒரு தக்க பாடம் நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வர்றாரு. இங்கே மண்டபமே வந்து போர்க்குளமாக இருக்குது. ஏன்னா பையனோட அப்பாவே வந்து மாப்பிள்ளையோட அப்பாவே காணும், அவருக்கு என்ன ஆச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து தவிப்பில் இருக்காங்க. நம்ம அண்ணன் வந்து அப்போ தான் மண்டபத்தை விட்டு வெளியே போகும்போது கரெக்டாக வந்து அவர் முழிச்சு வந்துடுறாரு. வந்ததுமே வந்துட்டு உடனே அண்ணத்தோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு அண்ணன் மாமா வந்துட்டாரு வாடி வேகமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுமே வந்து இவரை பார்க்கறதுக்கே வந்து ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. உடம்புல கயிறுலாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ரம்யாவுக்கு தான் ரொம்ப ஷாக்கு. என்னடா இது, நம்ம எழுப்பாமல இவர் எப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அண்ணன் வந்ததுமே மாமா நல்லா இருக்கீங்களா மாமா, உங்களுக்கு என்னாச்சு மாமா அப்படின்ற மாதிரி கதற. கண்ணே அதெல்லாம் கவலைப்படாத கண்ணே, எல்லாம் நல்லதாக தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே சரவணன் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா, என்னப்பா நடந்துச்சு, இந்த அண்ணன் உங்களை என்னப்பா பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க, அண்ணன் என்ன பண்ணாளா, அண்ணன் வந்து என்ன பண்ணுவா, உங்களை மாதிரி நினச்சியா, அவள் தான் எனக்கு கொலசாமி, அவள் வந்து என்னை கடத்துவான்னு நீ எப்படா நம்புனீங்க, நீயும் உங்கள் அம்மாவும் எப்படி நம்புனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க. அப்போ உங்களை யார் தான்ப்பா கடத்தினது அப்படின்ற மாதிரி கேட்க, இதோ நிற்கிறாளே உன்னோட வருங்கால பொண்டாட்டி, அவ தான் என்னை கடத்தி கொலை பண்ண பார்த்தா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டாரு. உடனே வந்து ரம்யாவுக்கு ஷமஷாக்கு, என்ன இந்த மனுஷன் கடத்தினதை கொலை பண்ண வரைக்கும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு நம்ம ரம்யா இல்லை இல்லை நான் கொலை பண்ணலாம் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரவணன் கேட்குறாங்க, மேடம் அப்போ நீங்கள் கடத்தினது உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேட்க. ஏன்னா இவ வார்த்தையை விட்டா இவளை வந்துட்டு எப்படியாச்சும் வந்து சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சண்முகம் சொன்னது இந்த மாதிரி இவன் என்னை கொலை பண்ண பார்த்தா ஆளுங்களை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவன் என்ன சொல்லுவா, எல்லாருமே நார்மலாக என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இல்லை நான் கொலையெல்லாம் பண்ண பார்க்கல இவ பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவளே வந்து மாட்டிக்கிட்டா இல்லையா. உடனே வந்து கார்த்திக் வந்து நான் அப்போவே சொன்னேன் இவ தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இதுக்கு மேலேயாச்சும் வந்து நீ வந்து உனக்கு அவள் தான் முக்கியம்னா தயவு செஞ்சு நாங்கள் இந்த 3 பேர் இந்த வீட்டை விட்டே போயிடுறோம். அப்பாவுக்கு இவ்வளோ நிலமை ஏமாத்தினவ நாளைக்கு வந்து எல்லாரையும் வந்து கொள்ளை துணியவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. உடனே வந்து எஸ்பி சாரை கூப்பிட்றாங்க. அங்கே தானே இருக்கார் மண்டபத்தில், இவளை உடனடியாக வந்து கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே கார்த்திக் சொல்லவுமே இது எடுபடலை. உடனே சண்முகம் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, இவங்க தான் என்ன கடத்தி கொலை பண்ண பார்த்தாங்க, நான் கஷ்டப்பட்டு வந்து தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து அவங்க வந்து கைது பண்ண போகிறாங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவள் கொஞ்சம் கூட வந்து இப்படி ஒரு திருப்பம் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆயிட்டா. அவளுக்கு என்ன சொல்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. உடனே வந்து என்னையா மாட்டி விட்டீங்க போலீஸில் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அப்போ தான் வந்து சொல்கிறாரு சண்முகம், பாரு இப்போ கூட அவள் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு கண் கூட பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா நம்ம தப்பு பண்ணிட்டோமாம்மா அப்படின்ற மாதிரி யோசிக்க, இல்லைடா நீ அப்படிலாம் யோசிக்காத, நம்ம வந்து இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையாடி, நான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன், என் மறுப்புனி வந்து ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்கிறியே, உன்னை என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களால என்ன சொல்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து புரியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து அவர் சொல்கிறாரு, படித்து நானும் அண்ணமும் சொன்னோம், ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா, இப்போ பாருங்கள் என் உயிருக்கே நான் செத்துக்கின்னு போயிட்டுனா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பதிலே அவங்க யாராலுமே சொல்லவே முடியல. அந்தளவுக்கு எல்லாருமே
திகச்சு போய் நிற்கிறாங்க. டோட்டலாக வந்து அவங்க எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. தான் அப்பாவுக்கு இப்படி ஆனதை வந்து ஏற்றுக்கவே முடியல 2 பேராலையுமே. உடனே அப்போ தான் வந்து என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வந்து இது கூட எனக்கு ட்ராமாவாக இருக்கும், அதனால் வந்துட்டு நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. என்னைக்கு நீ வேணான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வர்றியோ அன்னைக்கு நான் வந்து உன்னை என் பிள்ளையா ஏற்றுக்கிறேன், அது வரைக்கும் உன்னை என் பிள்ளையா என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல அவங்களுக்கு. அப்போ தான் எவ்வளோ விஷயம் நடந்தாலும் எல்லாத்தையுமே வந்து நான் சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்து சரி கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ இவளை வந்து அண்ணன் சொல்கிறாங்க, நீ இவ்வளோ கேவலமான நாயாக இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா, இவ்வளோ சீப்பாக கேம் ஆடுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன் கூடலாம் நான் போட்டி போட்டிருக்கவே மாட்டேன், என் கூட போட்டி போடுறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியுமே அருகதையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அண்ணன் விளாசுறாங்க. அண்ணன் கேட்ட கேள்வியில் சும்மா மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்முகம் இப்போ வெளியே வந்து இது எல்லாத்தையுமே வந்து பண்ணது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஒரு வாட்டியுமே அவர் ரொம்ப பொறுமையாக தான் இருந்துட்டுருந்தாங்க. சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு மேலே வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. நான் ஒரு வாட்டியுமே என்ன பண்ணாலும் எதுவுமே வந்து சரிப்பட்டு வரல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம அண்ணன் வந்து ரொம்ப வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க. சரி இவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே வந்து பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாங்க. பார்ப்போங்க என்ன ஆக போகுது, என்ன மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் சரியாகும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க, எந்த மாதிரி வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.